காலையில் 7 மணி தான் ஏறுது. வரலையா? அப்படியா? வரலையம்மா? எனது நலவாரி சரி பேசுகிறோம். வந்துடுங்க, போட்டு வாங்க எல்லாத்தையும் வாங்க. இது வரைக்கும் வாங்கலையா? சரி என்னன்னு பார்த்தா உங்க கூட சேர்ந்தவங்க வந்துட்டா. சரி சரி வணக்கம் வணக்கம். இந்தம்மா உனக்கு ஏறுதா? உனக்கு கிடையாது, கவுன்சிலே கிடையாது. உனக்கு சரிம்மா நீ எல்லாரும் போட்டு நெரிச்சிட்டு அடக்கம். முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்று 1,31,00,000 பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு மாதம் 1000 ரூபா வழங்கப்பட்டு வந்தது. இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் அவருடைய அனைவருடைய வங்கி கணக்கிலும் இன்னைக்கு காலை முதல் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் உரிமை தொகை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதியானது. எதிர்கட்சிகள் எல்லாம் இதை நிறைவேற்ற முடியாது, இதை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இது வந்து குறை கூறி வந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 2023 இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறார். மாதம் 1000 ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் வர வைக்கப்படுகிறது. ஆனால் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாஜக கூட்டமும் அதுபோல மாநிலத்தில் அவருக்கு அடிமையாக இருக்கிற அதிமுக கூட்டமும் இந்த தேர்தலை ஒட்டி சதிவலை பண்ணி வழக்கு தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் செய்த சூழ்ச்சியை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்கூட்டியே பிப்ரவரி மாதத்துக்குரிய 1000 ரூபாய், மார்ச் மாதத்துக்குரிய 1000 ரூபாய், ஏப்ரல் மாதத்துக்குரிய 1000 ரூபாய் 3000 ப்ளஸ் மே மாதத்துக்குரிய சிறப்பு மகளிர் உரிமை தொகை 2000 ஆக மொத்தம் 5000 ரூபாய் இன்றைக்கி வந்து எல்லாருடைய வங்கி கணக்குகளிலும் வரவு வைக்கப்பட்டு வருது. இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை பெண்களுக்காக, அவர்கள் அந்த உழைக்கும் மகளிருக்காக, ஒரு வீட்டினுடைய நங்குரமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை தொகையாக வழங்கி வருவதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி 5000 ரூபாய் போட்டிருக்காரு. பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த நம்ம முதலமைச்சர் அத்தனை பெண்களின் சார்பில் முதலமைச்சருக்கு நாங்கள் அத்தனை பேரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க ஒரு ஏன்னா என்னதான் சூழ்ச்சியை வந்து முறியடிச்சிருக்கிறார் நம்ம தலைவர். பெண்களுக்கும் வந்து ஒரு நலம் பயக்கக்கூடிய அளவில் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கும், செலவாக இருக்கும், நல்ல முறையில் பணத்தை கொடுத்துருக்காரு. அதே போல் மீண்டும் நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் அமைய போகிறது. மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர் தளபதியார் தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார். உறுதியாக நான் முதலமைச்சர் ஆகும்போது 2000 உயர்த்தி தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு முதலமைச்சர் அளித்துள்ளார்கள். ஆகவே அத்தனை பெண் சமுதாயம் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் அத்தனை பேரும் நன்றி கூறிக்கொள்வோம். விடுபட்ட மகளிருக்கு வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு 3 லட்சம் அந்த வருமானத்துக்கு கீழே உள்ள அத்துணை பேருக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் விடுபட்டு இப்போ கூட ஒரு பண்ணி சொன்னாங்க எனக்கு வரலாமான்னாங்க. ஸோ விடுபட்ட மகளிருக்கு மேல்முறையீடு செய்ய இப்போ வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஆய்வு பண்ணி வழங்குவாங்க. அதனால் நீங்கள் அந்த யாரெல்லாம்
இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்து இப்போ வழங்கப்படும் போது கூடுதலாக வழங்கப்பட்டதில் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து மேல்முறையீட்டில் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் குறிப்பிட இல்லை வருங்க. மேல்முறையீடு பண்ணிட்டேங்கிற ஒரு நம்பிக்கை கூட வராத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கூட காலையில் ஒரே போகணும். என்னது அதில் பதில் வரல என்ன இப்போ 5000 போட்டோன்னு அவங்க கூட இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. நான் கேட்டுக்கிறேங்க, செக் பண்ணிடுறேன். ஆனால் மேல்முறையீடு பண்ண டைம் வந்து 10 நாள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணுன்னு சொன்னால் விரிவாக்கம் பண்ணுறாங்க. உறுதியாக அந்த 2.5 லட்சம் அந்த தகுதி உள்ள பெண்கள் அத்துணை பேருக்கு வழங்கப்படும் என்பது உறுதி. மேடம், அது போக தூத்துக்குடியில் 2ஆம் கேட்டில் ட்ரெயினே வராமல் ஒரு 40-50 தடவை ட்ரெயின் அடைக்காங்க. அதனால பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. சொன்ன மாதிரி ரயில்வே பேசியிருக்கீங்களா? எடுத்து மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப அந்த பள்ளி டைம்ல ரொம்ப நெருக்கடியான ட்ரெயின் கிராஸ் ஆகலை, ஆனால் கேட் அடைச்சிருக்கு. கிராஸாமல் நடுவில் நிற்கி கேட் அடைச்சி அது பாட்டில் நிற்காங்க. கேட்டு ரயில் வந்தாலே பொறியாளரிடம் பேசுகிறாங்க. அது போல் சதன் ரயில்வே அந்த ஜிஎம்டியும் என்னன்னு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஏன்னா ஏற்கனவே முதல் கேட்டு மூடியே இருந்த நிலைமை தான் இருக்குது. இப்போ 2வது கேட்டு வந்துன்னா மக்கள் சிரமமாக இருக்கும். பேசிடுறாங்க. அதுபோக அந்த ஸ்டார் பள்ளி பக்கத்துலேயும் வந்து தாண்டி தான் போய்கிட்டு இருக்காங்க மேடம். இன்னமும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் அங்கிருந்து வருகிறதுனாலே வந்து அதை தாண்டி தான் இன்னும் மேம்பாலம் வேணுங்க. மேலே மேம்பாலம் வேணும். அதுபோல் 4வது கேட்டில் ஒரு மேம்பாலம் வேணும் நமக்கு. நிகிலேச நகர் அந்த ஏரியாவில் ஒரு மேம்பாலம் நமக்கு வேணும் கட்டாயம். இது அவசர தேவை என்பதை நாங்கள் கனிமொழி அக்காவோட தேர்தல் அறிக்கையில் கூட நான் தான் எழுதி கொடுத்துருக்கோம். நிச்சயம் நம்ம அடுத்த கட்டம் அதுக்கு முயற்சி பண்ணி நம்ம பெற்று தருவோம். நன்றி.